மார்கழி மாசம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. மார்கழிங்கிறது என்ன? எதுக்காக அதிகாலை நேரத்திலே வீட்டு வாசல்ல எல்லாரும் கலர் கோலம் போட்டு இருக்கோம்? ஏன் இப்படி வண்ணமயமான கோலங்கள்? மாதங்களில் நான் மார்கழின்னு எதுக்காக பகவான் கீதையில சொன்னார்? மார்கழிக்கு அப்படி என்ன விசேஷம்? நம்ம அதை பீட மாசம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி என்ன விசேஷம்? ஒசத்தியான மாதம், 12 மாதங்களிலே மிகவும் ஒசத்தியான மாதம். இது பீடை மாதம் அல்ல, பீடு உடைய மாதம். பீடுன்னு சொன்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமை மிகுந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அப்படி என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் ஒரு வருட காலம்ங்கிறது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் தான். நமக்கு தான் ஒரு வருஷம், அவர்களுக்கு அது ஒரு நாள். அப்ப இந்த 12 மாதங்களை நம்ம பிரிச்சோம்னு சொன்னா, ஒவ்வொரு மாதம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லையா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொன்னா ஒவ்வொரு மாதமுமே 2 மணி நேரங்களை கொண்டதாக அமைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இது தட்சிணாயனம்ங்கிறது தேவர்களுக்கான இரவு பொழுதுன்னு சொல்லிட்டோம். தை மாசம் வந்தா விடிஞ்சிரும் சொன்னோம் இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்போம். தை மாசம் வந்தா சூரியனுக்கு ஏன் பண்றோம்? எதற்காக சூரிய நாராயண பூஜை? பொங்கல் எதுக்கு வைக்கிறோம்? காலையில விடியறது, டெய்லி தானே விடியறது இல்ல, அன்றைக்குத்தான் பொழுது விடுகிறது. யாருக்கு? தேவர்களுக்கு. தை பிறந்தால் தேவர்களினுடைய விழி திறக்கும்னு சொன்னான். தை பிறந்தால் விழி திறக்கும்ங்கிறது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ தேவர்களுக்கான அதிகாலை பொழுது இந்த நேரம். நமக்கெல்லாம் காத்தால பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா? பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷமான நேரம் சொல்றோம் இல்லையா? காத்தால 4 to 6ங்கிறது அந்த 4 to 6 டைம், ஏர்லி மார்னிங் 4 to 6 டைம் தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் தேவர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் என்பது இருக்கிறது. ஆக இந்த நேரத்திலே நாம் மார்கழி மாதத்திலே தேவர்களை பூஜை செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே செய்கின்ற பூஜையானது வருடம் முழுக்க செய்த பலனை கொடுத்துவிடும். தேவர்கள் அப்படியே உலா வந்து கொண்டிருப்பார்களாம். அவர்களை வரவேற்கின்ற விதமாகத்தான் நம்ம வீட்டு வாசல்ல வண்ணமயமான கோலங்களை இடுகிறோம். முதல் நாள் ராத்திரியே போட்டு வைக்கிறது தப்பு. காலையில எழுந்துக்கணும். சயின்ஸ் என்ன இருக்கு பின்னாடின்னு சொன்னா, ஓசோன் ஓசோன் ஓசோன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நேரத்திலே அதிகாலை பொழுதிலே அந்த காற்றினை சுவாசிக்கும் பொழுது உடம்பு ஆரோக்கியம் பெறுகிறது. பனியினால ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காது. ஜலதோஷம் பிடிச்சா நல்லது. சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் கேளுங்க. குழந்தை சளியினால இருமுறான்னு சொன்னா ரொம்ப நல்லது. உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வருதுங்க. அப்போ ஜலதோஷம் பிடிச்சா நல்லது. அதுக்காக இருக்கு. காலையில 4 to 6 தான் கோலம் போடணும். 4 மணிக்கெல்லாம் 3:30 மணிக்கு கூட எழுந்து போடுங்க, தப்பே இல்லை. இப்படி 6 கால பூஜை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 6 மாதங்களில் மார்கழி மாசத்திலே இந்த திருவாதிரை நட்சத்திர நாளிலே பண்ண அபிஷேகம்னு பார்த்தா அது காலங்காத்தால பண்ணக்கூடிய உஷக்கால பூஜையாக அமைந்து விடுகிறது. அடுத்தபடியா பார்த்தோம்னா மாசி மாதத்திலே, அந்த மாசி மாதத்துல பார்த்தோம்னா அப்ப பூஜை. மாசியிலே காலசந்தி மாசி மாதத்திலே நடக்கிறது. சதுர்த்தசி தான் எல்லாத்திலுமே. சதுர்த்தசி திதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. மாசியிலையும் வளர்பிறை சதுர்த்தசி திதியில. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திர நாள். சித்திரைன்னு சொன்னாலே நமக்கு சூரியன் தகிப்பார்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? மத்தியான காலம்னு அர்த்தம். மத்தியானம் உச்சிகால பூஜை நடக்கிறதுன்னு அர்த்தம். சித்திரை மாதத்திலே நடக்கக்கூடிய அபிஷேகம். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆனி மாதம், ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவா. எதுக்காக இந்த ஆணி திருமஞ்சனமும் இந்த மார்கழி ஆருத்ராவும் இவ்வளவு விசேஷம்? ஒரு வருடத்திலே 2 பிரம்மோற்சவம் உண்டு சிதம்பரத்துல. ரெண்டு பிரம்மோற்சவம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 10 நாள் உற்சவம் உண்டு. ஆணி திருமஞ்சனம் இதே மாதிரி தரிசனம் தான், அப்படியே வருவார் சுவாமி. இதே மாதிரி தேரி உற்சவம் எல்லாமே உண்டு. ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னா அது சாயங்காலம் சாயரக்ஷ பூஜை. அப்ப காலைல சாயங்காலம் 2 வேளையும் சுவாமி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமா நமஸ்காரம் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த 2மே பிரம்மோற்சவம் வச்சு சுவாமி வெளியில வர. சாயரக்ஷ பூஜை ஆனி மாதம் உத்தர நட்சத்திர நாள் என்று. ஆவணியில பார்த்தோம்னா ஆவணி வளர்பிறை சதுர்த்தசி இரவிலே நடக்கக்கூடிய 2வது காலசந்தி பூஜை. புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி அன்னைக்கு பண்ற அபிஷேகம் தான் அர்த்தஜாம பூஜை. இப்படி ஒரு வருடத்திலே 6 நாட்கள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம்ங்கிறது நடக்கும். எதற்காக சொன்னா 6 கால பூஜை நடக்கிறதுங்கிறதுக்காகத்தான். இந்த 6 கால பூஜையுமே தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அருவுருவமான அந்த ஸ்படிக லிங்கத்திற்கு அங்கு
அதெல்லாம் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த தெய்வீக சாநித்தியம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிச்சு உணரணும். கமிங் பேக் டு த பாயிண்ட். சாரி, சிதம்பரம் ரகசியத்துக்கு வாங்கோ. திரும்ப அதேதான், ஒண்ணுமே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, அங்க போகும்பொழுது நமக்கு இந்த நினைவு தன்னால் வந்துவிடும். இத்தனை விஷயங்கள் இங்கே இருக்கிறதா? 5 சபைகளை பற்றி பேசினோம். 5 சபைகளுமே சிதம்பரம் திருத்தலத்திலேயே உண்டு. சித் சபையில தான் சுவாமி உள்ள இருப்பார்னு சொன்னோம். சித் சபை நேரடியா இப்ப நம்ம போய் பார்த்தோம்னா சுவாமி சித் சபைக்குள்ள ஏறிட்டு இருப்பார். பொற்சபைங்கிறது தான் வெளியில இருக்கிறது, கனக சபை. பொற்சபைன்னு சொல்லுவா. பொன்வேய்ந்த கூரை. பராந்தக சோழன் அந்த கூரையை வேந்திருக்கிறார். அந்த கூரையினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? போய் பார்த்திருக்கா சிதம்பரத்துல? மேல இப்படி இருக்கும், அந்த பொன்வேய்ந்த கூரைன்னு சொல்லுவா, இப்படி இருக்கும் அந்த இடத்துல. அதிலே இருக்கக்கூடிய ஓடுகள், அந்த ஓடுகளை எண்ணினோமே ஆனால் 21,600 ஓடுகள்ங்கிறது இருக்கும் அங்க. அது என்ன 21,600 என்ன கணக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூச்சு இழுத்து விடுறான கணக்கு அது. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு இழுத்து விடுறோம்னு சொன்னா 21,600 தடவை மூச்சை இழுத்து விடுறோம். அந்த கணக்கினைத்தான் நம்மவர்கள் அன்றே கண்டறிந்து 21,600 ஓடுகளை கொண்டு அந்த இடத்திலே பொன்வேய்ந்த கூரையாக அமைத்திருக்கிறான் பராந்தக சோழன். யாரு சொல்லி கொடுத்தா இவாளுக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் இருக்கு, நமக்கு எல்லா மிஷின்லாம் இருக்கு, பல்ஸ் ரேட்டு பாக்குறோம் உட்காந்து. அன்னைக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு நார்மல், ஒரு சராசரி மனிதனினுடைய மூச்சு விடுகின்ற எத்தனை தடவை மூச்சு விடுறா ஒரு நாளைக்கு? 60 × 60 × 60, வேற ஒண்ணும் இல்ல. 60ஆக பிரித்து வைத்திருப்பார்கள் காலத்தினுடைய அளவை. எல்லாத்தையும் நம்ம 10 அடிமானமா மாத்தி இருப்போம். 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 1 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர், 1 மீட்டர்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பா டீச்சர்ஸ்லாம். எல்லாத்தையும் 10 10ஆ மாத்த முடிஞ்ச நம்மால காலத்தினுடைய அளவை மாத்த முடியலையே. 10 10ஆ மாத்த முடியாது. 60 செகண்ட் தான் 1 நிமிஷம், 60 நிமிஷம் தான் 1 மணி நேரம், 60 நாழிகை தான் ஒரு நாள். 24 மணி நேரம் நம்ம சொல்லலாம். 60 நாழிகைங்கிறது ஒரு நாள். அதனாலதான் சஷ்டி அப்த பூர்த்திங்கிறத பண்றோம். 60 வருடம்ங்கிறது ஒரு சைக்கிள். ஒரு கடிகாரத்திலே ஒரு சுற்று கொண்டு வந்து முடிச்சிருக்கோங்கிறது தான் 60 வயதுங்கிறது பூர்த்தி ஆறுது. சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி ஏன் பண்ணணும்னு சொன்னா, புனர்ஜென்மம் மறுபிறவிங்கிறத எடுத்திருக்க. 2வது பிறவியிலே இந்த பிறவி முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஜென்மம் முழுக்க என்ன பண்ணிட்ட? உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் வாழ்ந்து விட்டாய். நான் எனது, என் சொத்து, என் புள்ள, என் பேரன் வாழ்ந்துட்ட. போறோம். 60 வயசுக்கு மேல ஆயிடுத்தா, இனிமேல் ஞான மார்க்கத்திற்குள்ளாக வா. 60 வயசுக்கு மேலேயும் வேலை பார்க்கிறான்னு சொன்னா தப்பில்ல. ஆனா எதுக்காக வேலை பார்க்கணும்னு பார்த்தா, பொது நலத்திற்காக வேலை செய்ய வேண்டும் 60 வயசுக்கு மேல. அதனாலதான் ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கான். 60 வயசுல இருந்து பப்ளிக் சர்வீஸ்ங்கிறத பண்ணணும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அதனால்தான் 60 60ஆ பிரிச்சு வச்சிருக்காங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி 60 × 60 × 60 தான் 21,600 ஓடுகளை கொண்டு அங்கே பொன்வேய்ந்த கூரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 72,000 ஆணிகள்ங்கிறது அங்கே அடிச்சிருப்பா. அந்த ஒவ்வொரு ஓடுக்கு இணைச்ச ஆணி பார்த்தோம்னா 72,000, அத்தனையும் தங்கம், கோல்டு. 72,000 நம்ம உடம்பிலே ஓடக்கூடிய நாடி நரம்புகளினுடைய எண்ணிக்கை இது. உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பே ஆலயம் திருமூலர் எதை வச்சு சொன்னாரு? இதை வச்சு அந்த ஆலயமே நம்முடைய உடம்பு தான் இது. நான் தான் முதல்லயே சொன்னேன், நம்முடைய உடம்பு அந்த பஞ்சபூதம் பஞ்சேந்திரியங்களை கம்பேர் பண்ணி சொன்னேன். அதுக்குத்தான் பஞ்சேந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லும் பொழுது இதற்கும் அந்த 50 பூதங்களுக்கும் பஞ்சபூதங்கள் சொல்லப்படக்கூடிய இதுக்கும் தொடர்புங்கிறது உண்டு, நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை பத்தி நாளைக்கு இன்னும் விரிவா பேசலாம். பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சேந்திரியங்களுக்கும் தொடர்புன்னு சொன்னேலே, நீங்க எல்லாரும் வந்து கேட்கணும் நாளைக்கு. இதை ஏன் நீங்க சொன்னீங்கிறதையும் கேட்கணும். நான் சொல்ல மறந்துட்டா கூட நீங்க கொஸ்டின் பண்ணணும் என்கிட்ட. அதுக்காக சொல்றேன். கண்டிப்பாக நாளைய தலைப்பிலே அதற்கான தொடர்புங்கிறது உண்டு.